அனைவருக்கும் வணக்கம். யூசிஇடி ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். யூசிஇடின்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூசிஇடி 2026 வரும். அண்டர் கிராஜுவேட் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் டிசைன் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா October 31 இஸ் த லாஸ்ட் டேட்டு. ஸோ November 7 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதிகப்படியாக. பட் பெனால்ட்டி ₹500 பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து சைன்இன் வித் கூகுள்னு கேட்குது. அண்ட் தென் உங்களுக்கு இன்னொரு லிங்க் ஒன்று கேட்டிருக்கு இல்லையா? ஸோ மேக்ஸிமம் சைன்இன் வித் கூகுள் கொடுங்க. ஏற்கனவே ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட், ஸ்டூடெண்ட்டோட ஜிமெயில் அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன் வித் கூகுள் கொடுக்கணும். இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிட முடியும். ஸோ ஏன்னா ஓடிபி ஜென்ரேட் ஆக மாட்டேங்குது, அதனால் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கும். இல்லைனா ஸ்பேமில் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை 12 ஹவர்ஸ்க்குள்ளே இதை கிளிக் பண்ணணும், இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ இமெயில் ஐடி ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சல்யூட்டேஷன் கொடுத்துருங்க. ஃபுல் நேம் 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. அட்ரஸ், ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. இந்தியனா நான் இந்தியனான்னு கேட்டிருக்காங்க, இந்தியன்னு கொடுங்க. ஸ்டேட் கரெக்டாக கொடுத்துருங்க, தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக கொடுங்க. ஸோ பின்கோடு அவங்களே டிஃபால்ட்டாக காட்டுவாங்க, கிளிக் பண்ணிடலாம். சைல்ட்ஹுட் நிக்நேம் கேட்குறாங்களே. ஸோ இல்லை உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுங்க. எலிமெண்ட்ரி ஸ்கூலோட நேம் என்ன, இல்லை எங்கே ஃபஸ்ட் ஜாப் வேலை வாங்க, அந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். பாஸ்வேர்டு கேட்குறாங்க. ஸோ ஆல்ஃபா நியூமெரிக்காக கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு லெட்டர் கேப்ஸில் கொடுங்க. ஸோ மறக்காத பாஸ்வேர்டாக கொடுக்கறது கொஞ்சம் ஈஸி. ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் போர்ட்டல் போயிடலாம். ஸோ ஃபிசிக்கல் டிசபிலிட்டின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எஸ் கொடுக்குறதா இருந்தால் என்ன டைப் ஆஃப் கேட்டகரின்னு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி கேட்டகரி வந்து ஓபிசி, ஓப்பன், எஸ்சி, எஸ்டி இது கொடுக்கணும். ஸோ இதில் வந்து இடபிள்யூஎஸ் கொடுக்கல, இன்னும் அப்ளிகேபிள் ஆகலை யூசிடி எக்ஸாமுக்கு. ஸோ ஷெட்யூல் ட்ரைவ் கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் பர்த்து ஏற்கனவே கொடுத்த மாதிரி சேஞ்சஸ் இல்லாமல் கொடுங்க. எந்த இயர் பாஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது 26 கொடுங்க. இப்போ மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் பாசிங் 2026. போர்டு வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் சமச்சீர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் கொடுக்கலாம். ஸ்ட்ரீம் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம்னா சயின்ஸ் கொடுங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறதா இருந்தால் சயின்ஸ் கொடுங்க. இல்லை காமர்ஸ் குரூப்பு, இல்லைனா ஜியாகிரஃபி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி படிக்கிறாங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், இல்லை வெக்கேஷனல் குரூப்பாக இருந்தால் அதர்ஸ் கொடுங்க. எந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துருங்க. எக்ஸாம் சிட்டி ஸோ சேலம்லாம் இல்லை, ஸோ சென்னை இருக்குது. ரெண்டாவது சிட்டி சாய்ஸ் வந்து கோயம்புத்தூர் கொடுக்கலாம். தேர்ட் சாய்ஸ் வந்து பெங்களூர் கொடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்று வெல் நோன் சிட்டிஸ் கொடுங்க, இல்லை அந்த சிட்டிஸ் வந்து ஒரு ஸ்மால் சிட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கோயம்புத்தூர் மாதிரி, பெங்களூர் மாதிரினா ரொம்ப டிராஃபிக் ஹெவியாக இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட்டாக கொடுங்க. ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கொடுக்கணும். எப்படியா நீங்கள் பேர் எதாவது மாற்றிருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, பேர் மாற்றினா நோ கொடுத்துருங்க. ஃபாதர் நேம் அண்ட் மதர் நேம் கரெக்டாக என்டர் பண்ணிட்டேங்க. ஸோ இது வந்து இனிஷியலோட 10th சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது வந்து ஃபோட்டோ கேட்குறாங்க. ஃபோட்டோ வந்து 6 months முன்னாடி இருக்கக்கூடாது. ஃபோட்டோ சைஸ் 35 to 45 இவங்க கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ப்ராப்ளம் இல்லை, டிஜிட்டலில் அது மாதிரி சைஸ்லாம் கிடையாது. ஃபேஸ் மட்டும் 70% to 80% தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைட் கலர் பேக்ரவுண்ட், ஸோ மோஸ்ட்லி பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஜேபேக் இமேஜாக 5 KB 100 KB வரைக்கும் இருக்கலாம். கேபியாக இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து 10th சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் போதும், பர்த் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. இது வந்து பிடிஎஃபாக தான் இருக்கணும். இது 500 KB கீழே இருக்கான்றது பார்த்துக்கோங்க. எஸ்டி சர்டிஃபிகேட்டும் 500 KB கீழே இருக்கான்றது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருங்க, அப்லோட் ஆயிரும். ஸோ எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு. ஐ சர்டிஃபை இதெல்லாம் டிக் கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட். ஸோ கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பேமெண்ட் ஃபீஸ் வருதுங்க. ஸோ இந்த வரைக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு இதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் நெட் பேங்கிங்கோ ஏதோ யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.